What's up ladies and gentlemen, welcome to the brand new episode of காதலா மறுபடி வந்துட்டு உங்கள் காதல் மன்னன் இவன் மாதிரி சொல்லிதான் நம்மளே கொஞ்சம் பெருமையாக்குறது. ஏன்னா நிறைய பேர் வந்து வேற பேர்லாம் வச்சிருக்கீங்க. இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்கு காதல் மேல இருக்கு நம்பிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அதனால இந்த வாரம் ஒரு புனிதமான காதல் கதை இருக்குன்னு நம்புறேன். அதே நேரத்துல உங்களுக்கு காதல் கதை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கூகுள் டாக் லிங்க்ல சப்மிட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க இப்ப சப்மிட் பண்ண, அதாவது கூகுள் டாக் லிங்க் இருக்குல்ல சப்மிட் பண்ணானா அவன் சப்மிட் பண்றீங்க, வெறும் கதையை மட்டும் கொடுக்குறீங்க. அப்புறம் ரிலீட் மை ஸ்டோரி, நானா கதை சொல்றதுக்கு வந்திருக்கேன், கதை கேட்க தான் வந்திருக்கேன், அந்த மாதிரி அனுப்புனீங்கன்னா உங்களை அடுத்த தடவை பிளாக் பண்ணிடுவேன் அப்படின்னு எடிட்டர் சொல்லி வாங்க எபிசோட் போலாம். போடுற டைட்டில் கார்டை இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ. வாங்க இந்த ஒரு கோல போலாம். ஹலோ ஹலோ. என்னம்மா ஹலோ இவ்வளவு சாஃப்டா சொல்ற? ஏன் ரொம்ப ஹார்டா சொல்லணுமா இல்ல ஹார்டா சொல்லணுமா? ஏய் கம் கம் லவுடா சொல்ல இது ஹார்டா சொல்ற ஸ்டார்டிங் ஒரு மாதிரியா இருக்கு. உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா? நோ பாஷ், நீங்க சொன்னதா நான் டீடைலா சொன்னேன். சோ உங்களுக்கு வந்து நான் பேரு பாரு, நீங்களே ஒரு பேர் வச்சிருக்கீங்களா இல்ல உங்க உண்மையான பேர் சொல்ல விரும்புறீங்களா? இல்ல உண்மையான பேர் சொல்ல விரும்பல, அம்முன்னு வச்சுக்கலாமா? அம்முவா? சரி ஓகே. அப்ப நீயே பேர் வச்சுக்கிட்ட. சரி அம்மு. பிகாஸ் அது மாதிரி தான், that is how he used to call me la before this. அதனால தான். ஓகேவா? எரிமலை எப்படி பொறுக்கும்? சரி சொல்லுமா உன் கதைய. இது வந்து ஒரு 3.5 years லவ். ஃபர்ஸ்ட் லவ் தான் என்னோட கசின் பிரதரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வந்து இது என்ன வர்ணமயிரும் கதை மாதிரி இருக்கு? அந்த மாதிரி எண்டிங்ல இல்ல, ஓரளவுக்கு அதுமாதிரி சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து கான்டாக்ட் கிடைச்சி அப்புறம் பேச ஆரம்பிச்சு. actually we were in a long distance relationship அந்த 3 years of. So where was he and where were you? I'm at Kedah. He is at JB. Singapore வேலை செய்றாங்க. Literally one end ல இருந்து இன்னொரு end இருக்குமா? Yes, north to south lah. தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. And then வந்து அந்த டைம்ல வந்து பெண்டமிக் வேற. ஸோ நாங்கெல்லாம் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து கோவிட் வந்துடுச்சு, லாக்டவுன் போட்டாங்க. அண்ட் தென் அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்க, நான் இங்க இருந்ததா. இல்ல நான் கேக்குறேன், தெரியாம தான் கேக்குறேன். என்ன எல்லாரும் கோவிட்ல வந்து சீக்கிரம் அடிச்சு வீட்ல இருக்க சொன்னா எல்லாம் அம்மாவா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். கோவிட் அப்போ எல்லாரும் டுடோ ரூமாய சொன்னா நீங்களா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? Everybody. என்ன பண்றது, எனக்கு அப்படிதான் அப்பதான் அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் நார்மலா போயிட்டு இருந்துச்சு. And then but இந்த லாக்டவுன் வரதுக்கு முன்னுக்கு நான் வந்து ஒரு வாட்டி கடால இருந்து போய் ஜேபில அவரை மீட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நான் 3 வருஷம் லெஃப்ட்ல 3 வாட்டி தான் நான் அவரை பார்த்துட்டேன். 3 வாட்டி நான் தான் கடால இருந்து ஜேபி போவேன். 3 வருஷம் லெஃப்ட்ல வருஷத்துல ஒரு தடவை நீ போய் பார்த்திருக்க வர? வருஷத்துக்கு ஒரு தடவை சொல்லும்போது லவ் பண்ணி ஒரு 1.5 மாசத்துல போய் பார்த்தேன். அதோட 6 months கழிச்சு போய் பார்த்தேன். அதோட நியர்லி 2 years கழிச்சு தான் நான் அவரை பார்த்தேன். அது வரைக்கும் நீங்க மூஞ்சி பார்த்ததே இல்லையா? நேருக்கு நேரா பார்த்தது இல்ல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. என்னம்மா சொல்ற? அவன் ஒரு வாரத்திலே 4 தடவை பாக்குறான், நீ என்னமா வருஷம் 3 வருஷத்துல 3 தடவை பார்த்திருக்க? என்ன சேக்காத. ஆக்சுவலி லவ் ப்ரொபோஸ் பண்ணும்போது கூடமே நாங்க வந்து பர்சனலா பாத்து கிடையாது, 2 பேரும் ஜஸ்ட் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் தான், அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. லவ் ப்ரொபோஸ் பண்ணாங்க, நானும் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு few months அப்படி. அப்புறம் ஸ்டார்டிங்ல வந்து நல்லா போவோம். ஏன் தெரியுங்களா எப்படி? Okay, I just want to understand how your relationship works. So நீங்க வந்து just full in the textல தான் ஓடுமா? இல்ல வீடியோ கால், வாய்ஸ் கால் இது எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. இல்ல லாங் டிஸ்டன்ஸ்ல எப்படி போங்க அப்படிதான் இருந்துச்சு. அவன் அமெரிக்கா ஜப்பான்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே இந்த மாதிரி பண்ண மாட்டான். நீ இங்க இருந்து கடா சிங்கப்பூருக்கு 3 தான் பாத்துறீங்க. நானே ஃபர்ஸ்ட் டர்ன்ட் போறேன். கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வரது started to control me in term of எப்படி நான் வந்து எதுல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நீ வந்து இப்படிதான் ஊடுதணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. என்ன சேலையங்கானும் உள்பாவாடையங்கானும் வெறும் ஜெட்டியோட நிக்கிற உனக்கு இப்படி அவர் எப்படி கண்ட்ரோல் பண்றது? அவரு அவ்வளவு தூரத்துல இருக்கான்ல, அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவான்? லைக் நீங்க எப்படின்னா வந்து இப்போ நான் எங்கேயாச்சும் கிளம்புறேன், நான் வந்து இந்த சட்டை தான் போடுறேன்னு நான் கொண்டு போட்டு அனுப்புறேன்னா அதுல வந்து ஒரு 10 குறை இருக்கும். கட்டையா இருக்கு, ஸ்லீவ்ல போடாத, அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. இது ஸ்லீவ்லெஸ். உங்களுக்கு அது ஸ்லீவ்லெஸ்,
எங்களுக்கு அது பிரா. ஃபர்ஸ்ட் வந்து ஐ சேஞ்ச் மை கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாற வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன். நான் வந்து நான் ஃபர்ஸ்ட் இதை மாறினா அதை அடுத்தையும் மாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கிட்ட டைப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நான் இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் பீசணும், இப்படிதான் சிரிக்கணும். எனக்கு வந்து சீஸ் ரிலேட்டட் சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து டெய்ரியில எதுவுமே பிடிக்காது. ஸோ நான் அதையும் சாப்பிடக்கூடாது. அந்த கனவுல கூட நான் தான் வரணும். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. அந்த மாதிரி நிறைய just because he don't like dairy stuff, you are not allowed to have dairy stuff. What the okay, இங்க பாரு. அவன் சிங்கப்பூர்ல என்ன பண்ணாலும் நீங்க சாப்பிட அவனுக்கு எங்க வைத்து வலிக்குது. பட் ஆனா என்னோட பாருங்க, அதுதான் சொல்றேன். ஸ்டார்டிங்ல வந்து நான் கேட்டிட்டு இருந்தேன். Stop it. Get some help. ஆனா வந்து அந்த மாசம் அது வந்து எனக்கு ஒரு பர்டனா இல்ல, அது ஒரு சந்தோஷமா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. என்ன வந்து அது அவரை சந்தோஷப்படுத்துது அப்படின்றதுக்காக நான் அதை அப்படி கூட சந்தோஷமா ஏத்துக்க வேண்டாம். எனக்கு தெரியல, ஏன்னா this is my first love. அப்ப வந்து இப்படிதான் இருக்கும்னு எனக்கு ஒரு கைட்லைன் இல்லடா. இல்ல பரவாயில்ல, நீ வந்து உன் காதல் கண்டி ஒரு தியாகம் பண்ணலாம்னு இருந்த, அவ்வளவுதான். இது ஒரு சின்ன தியாகம் தானே, அவரு சந்தோஷப்படுத்திருக்கு. இது ஒரு சின்ன தியாகம் தான். சீஸ்ல தியாகம் பண்ணிருக்கேன். சீஸ்ல தியாகம் பண்ணிருக்கேன். தியாகிடா தியாகி. அப்படி ரம்லி பகல் போனா அப்ப தான சீஸ்னு சொல்லியா? அந்த மெசேஜ் அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. அவர் நீ டெய்லி சாப்பிடுறது இப்படிமா அவர் தெரியும், டெய்லி போட்டோ தெரியாதுதான். பட் வந்து ஜென்யூனா நம்ம மாத்திட்டு சொல்லட்டுமே, அது சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி மனசுக்கு எனக்கு என்னால முடியல. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு என்னால நம்ப முடியல. நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத. அதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன லெவலுக்கு போனுச்சுன்னா, நான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அவருக்கு பிடிக்கல. ஆக்சுவலி ஃப்ரம் புரோக்கன் ஃபேமிலில அவங்க அப்பா அம்மா கூட அவர் வளரல, பெரியப்பா பெரியம்மா தான் அவங்கள வளர்த்தாங்க. அவர் சின்ன வயசுல இருந்து ரொம்ப தனியா வளர்ந்த ஒரு பர்சன். அப்போ வந்து அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன கடைசியில வந்து நின்னுச்சுன்னா, நான் அவரை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு தவிர நானா இருக்கணும்னு அவரு என்ன விடல. இட்ஸ் a true love, you know. அவன் சாப்பிடுறது சொல்லும் போதே தெரியலையா? அது அப்ப தெரியல, இப்ப புரியுது. வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது கூட அவருக்கு வந்து அந்த அளவுக்கு இது இல்ல. நான் வந்து சொன்னேன் அந்த மாதிரி வெளியே. So when you go out with your family, he doesn't like it, is it? ஆமா, நீ போக கூடாது அப்படி சொல்லுவாரு. சோ நான் எப்படி என் பேரண்ட்ஸ் சொல்றது நான் வரல அப்படின்னு. அதனால வந்து நான் போவேன். அப்புறம் வந்து 2 நாள் என்கிட்ட போய் மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுல. யாரா நீ என்ன லூசா? அப்புறம் அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் வந்து சந்தோஷமா இருக்கும்னா 5 நாள் சண்டை இருக்கும். இது பிடிக்கல, நான் சேர்ந்து அது பிடிக்கல, இப்படி பண்றது பிடிக்கல, நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. I don't want peace. I want problems always. ஆனா ஆல் திஸ் வைல் நான் ஒரு நல்ல பிள்ளையா இருந்தேன்றது நான் இப்போ சொல்லுவேன். நான் சீட் பண்ணல, நான் எதுவுமே பண்ணல, நானா இருந்தது. யாரும் உன தப்பு சொல்லமா? நீ வந்து நான் இப்பவே சொல்றேன், உலகத்திலே ஒருத்தனுக்கு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஆளுக்கு சீஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சீஸ் சாப்பிடாம இருக்கே, அப்பவே தெரிஞ்சிச்சு உன் மனசு ஒரு நல்ல மனுஷனே. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா. இங்க இருக்கிற எவனாச்சும் உன தப்பு சொன்னா நான் வந்து உனக்கு அடி சண்டை போடுவோமா? நீ எதுவும் பண்ணாத. உன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் கேட்ட கதையில நீ தான் ரொம்ப நல்லவளா இருந்திருக்க. அதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் எங்க ஆரம்பிச்சு அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்தாங்கன்னா, அப்போ வந்து ஒன் டே வந்து அவங்க ஃப்ரெண்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணேன். நான் அவரை ரீச் பண்ண ட்ரை பண்றேன், எனக்கு கால் போகவே இல்லை. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி மனசு வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஏதாச்சும் பேடா அவருக்கு நடந்திருக்குமா, ஏன் போன் எடுக்க மாட்டாங்கன்னு அந்த ஒரு மாதிரி பதற்றத்துல எனக்கு வந்து ஒரு கான்டாக்ட் கிடைச்சிச்சு, அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த கான்டாக்ட் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு நான் கேட்கிறேன், நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கீங்களா? நான் வந்து என் பேர் எடி பண்ணி அவர் பேரை சொல்லி நான் சொல்றேன். அவங்க சொல்றாங்க, நீ யாரு அவரை தேர்றது? நான் தான் அவரை கல்யாணம் பண்ண போறேன், நீ யாருன்னு எனக்கு கேட்கிறாங்க. என்னது இது எனக்கு புரியல தெரியுமா? அந்த டைம்ல இருந்து ஏன் அவங்க இப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் என் செல்ஃப் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் அவர் பேரு சொல்லி மேபி அவங்க தப்பான பேர் கேட்டுட்டாங்களோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்லிட்டேன். மறுபடியும் கேக்குறேன், ராஜசேகர் சாகுறப்போ தயாளு காதுல ஏதோ சொன்னா, என்ன சொன்னான்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க கீழே அதேதான் சொல்றாங்க. சொல்லிட்டு சரியா அந்த மாதிரி திருப்பி கேட்டுட்டு இருந்தியா? அந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், நான் யாருன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம், என்ன தெரியுதுங்களா? என்னம்மா நல்லா இருக்கே இல்லையா? மனசு எனக்கே மனசு கஷ்டமா இருக்குமா உன் கதை கேட்கும் போதே? அதான் அவங்க அப்படிதான்
எனக்கு கேட்டாங்க. அவங்க அதையே சொல்லிட்டு என்கிட்ட ஹேங் அப் பண்ணிட்டாங்க. திரும்ப கால் பண்றேன், அவங்க ஆன்சர் பண்ணவே இல்லை. நான் இவருக்கு கால் பண்றேன், இவரு கால் ஆன்சர் பண்ணவே இல்லை. ஒரு மறுநாள் தான் எனக்கு வந்து கால் பண்ணாரு. நான் ஒரே தெளிவா கேட்டேன், இந்த நம்பர் யாரு இந்த பர்சன், ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. அவங்க வந்து அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அவங்க வந்து இவருக்கு மேல வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா எனக்கு வந்து பிடிக்காது, அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல அவங்க மேல, உன்னை விட்டுட்டு நான் வேற பர்சனை பார்க்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. நானும் வந்து நீனா எனக்கு வெறி ஆசை. அதுக்கப்புறம் அது நார்மலா போயிடுச்சு. அவங்கள பத்தி டாபிக் அவர்கிட்ட எடுத்ததே இல்லை ஒரு நாள் கூட. அது எனக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம்ல. எனக்கு வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதை பத்தி நான் சண்டை போடல, எதுவுமே பண்ணல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? உன் மனசு தங்க மனசுமா, இல்ல அம்மு இல்லமா, நீ தங்கம். உன் பேரு தங்கம். சொல்லு தங்கம். அதெல்லாம் நான் செகண்ட் டைம் அவரை மீட் பண்ண போனேன். இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் இது நடந்து ஒரு வருஷம் கழிச்சு அதே பர்சன், அதே கேர்ள், அவங்களோட ஃபேஸ்புக்ல இவரோட போட்டோ ப்ரொஃபைல் பிக்சரா இருந்துச்சு. நான் இவர்கிட்ட கேக்குறேன், ஏன் அவங்க வந்து உன் போட்டோவை வச்சிருக்காங்க, இவர் ஏன் கிட்ட சண்டை போட்டுட்டு உனக்கு வந்து என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஏன் கிட்ட சண்டை போட்டு என்ன பிளாக் பண்ணிட்டாரு. எனக்கு கேள்வி கேட்கவே விடல. அவங்கள வந்து அந்த போட்டோ ரிமூவ் பண்ண சொல்லி எதுவுமே அவர் சொல்லல. அந்த போட்டோ வந்து அப்படியேதான் இருந்துச்சு. 2 to 3 weeks நான் வந்து அவங்கள ரீச் பண்றேன், மெசேஞ்சர்ல ரீச் பண்றேன். அவங்க சர்க்கிள்ல உள்ள பர்சன், க்ளோஸ் கான்டாக்ட் இல்ல மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் இருக்காங்கன்னு நான் சர்ச் பண்ணி பேச ட்ரை பண்றேன். அந்த போட்டோ எடுக்க சொல்லி யாருமே எனக்கு கிடைக்கல, யாருமே என்னால பேச முடியல, அவங்களையும் நான் ரீச் பண்ண முடியல மெசேஞ்சர். அப்புறம் ஒரு 3 week கழிச்சுதான் அவங்க அந்த போட்டோ ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கூட அவர் என்ன அன்பிளாக் பண்ணல. நான் நிறைய முயற்சி பண்ணேன். எனக்கு என்ன வந்து ஒரு இது இருந்துச்சுன்னா, நான் நினைச்சோன்னே போய் பார்க்க முடியாத ஒரு விஷயம் அந்த டைம்ல. ஏன்னா லாக்டவுன்ல இருந்துச்சு, பார்டர் ஓபன் பண்ணல, நிறைய கஷ்டம் இருந்தது அந்த டைம்ல. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். கரெக்டா அந்த லாக்டவுன் முடிஞ்சு ஒரு மாசம் முன்னுக்கு எனக்கு கால் பண்ணி, நான் அந்த மாதிரி மோட்டர் தவிர நான் ஜேபிக்கு வருவேன், நீ வா என்ன பாக்கன்னு என்கிட்ட சொன்னேன். அப்போ கூட நான் எதுவுமே கேட்கல. ஜேபி போ சொன்னாரா? அவர் வர மாட்டாரா கிடாக்கு? டைம் இல்ல. அவரோட டார்கெட் வந்து என்னதுன்னா, அவர் வந்து ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணாதான் இங்க வரணும், அவரோட இடத்துக்கு வரணும் அப்படின்னு. சிங்கப்பூர் போய் தங்கம் அத சூ தங்க விட்டு வராதா, அது அப்படியே அங்கேயே நிக்குமா வச்சானா வச்சுக்க சொல்லுங்க. அப்புறம் நீ பண்ணியா? நானும் ஒரு நல்ல ஸ்டேகேஷன் போகணும்னு சொல்லிட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு, ஆனா என்னோட இன்டிங் வந்து உனக்கு சொல்லிட்டே இருந்துச்சு, இதுதான் லாஸ்டா வந்து நான் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு. ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா என் இன்ஸ்டிங் சொல்லிட்டே இருந்துச்சு. Back home it's called the Raghavan instinct. அப்புறம் வந்து நான் நிறைய பிளான் பண்ணி நிறைய காசு செலவு பண்ணி நான் அவரை பார்க்க போனேன். நான் எல்லாமே அவருக்காக செய்யணும். நான் இத்தனை நாள் நான் அவர் பக்கத்துல இல்ல, அவருக்கு ஆசைப்பட்டது நான் எதுவுமே வாங்கி தந்தது இல்ல, சோ எல்லாமே செய்யணும் அவருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய காசு செலவு பண்ணி ஹெட் டு டோ எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன், எல்லாமே நான் செஞ்சேன், எல்லாமே. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிச்சு எனக்கு. இன்னைக்கு அண்ணன் 1 லட்சம் ரூபாய் தந்தாரு, அதான் வாசிகளை மொத்தமா நிறைவேற்றிட்டேன். ஆனா என்னோட மைண்ட் செட் வந்து அதுல அந்த இது இருந்துகிட்டே இருக்கு. இது வந்து லாஸ்ட் அந்த டைம்ல நாங்க வந்து ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போறப்ப கூட அவர் வந்து அடிக்கடி தனியா போய் போன் பேசிட்டு. அப்ப கூட நான் கேட்கல யாரு இதுன்னு கேட்கல. அவரே தான் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு, அவரோட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு சொல்லி நான் கேட்கறதுக்கு மணிக்கு அவரே சொன்னாரு. அப்ப கூட அந்த இது வந்து அந்த டைம்ல எனக்கு தோணல, அவர் சீட் பண்றான்னு எனக்கு தோணல. இருக்கலாம், மேபி அந்த பர்சன் கூட தான் அவர் பேசிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு இப்ப தோணுதுல, எனக்கு இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல. அப்புறம் வந்து நான் திரும்ப கடாக்கு வரப்போ லாஸ்டா அவரை ஹக் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், இதுதான் நான் வந்து உன்னை கடைசியா பார்க்க போறதுன்னு எனக்கு தெரியுது, இதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். நான் சொன்னேன், என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ பார்த்து போயிட்டு வா.
அதுதான் நான் கடைசியா பார்த்துட்டு நான் வந்துட்டு 2 or 3 daysல வந்து எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஆக்சுவலி வந்து அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட்ல வந்து ஒரு லம் மாதிரி அவங்க வந்து இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல. அந்த அன்னைக்குதான் என்கிட்ட சொல்றாங்க. சொல்லி நான் மறுநாளே அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க அவங்ககிட்ட கூட்டிட்டு போனேன். நெக்ஸ்ட் அவங்கள வந்து எல்லா டெஸ்ட்டுக்குமே எனக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்து பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் அதே அன்னைக்கு அந்த டாக்டர்கிட்ட நாங்க காமிச்சப்போ டாக்டர் என்னையும் என் அக்காவே உட்காரச்சு சொன்னது இது வந்து ஒரு 90% வந்து கேன்சர் தான். அப்போ சொன்ன பிறகு நாங்க ரொம்பவே ப்ரோக் ஆயிட்டோம் நானும் அக்காவும். இப்போ நம்ம ஒரு பர்சனை லவ் பண்றோம் க்ளோஸ் டு அவர் ஹார்ட் அந்த பர்சன் இருக்காங்கன்னா ஏதாச்சும் கஷ்டம்னா அந்த பர்சன் கிட்ட தான் நம்ம போய் சொல்லுவோம் ரைட்டா. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆறுதலா நான் அந்த பர்சன் கிட்ட நான் போய் சொன்னேன் இந்த மாதிரி அம்மாக்கு இந்த மாதிரி சொல்றாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நான் சொன்னப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. பரவாயில்ல வயசாயிடுச்சு விட்டு என்ன பண்றது அப்படின்னு எனக்கு கேட்டேன். எனக்கிட்ட வந்து நீங்க எங்க அம்மாவை உட்காந்து பாருங்கன்னு நான் சொல்லல. எனக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்கலாமேன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு பண்ணதுக்கு அது ஒரு பே மினிமம். அது வந்து ஒரு நீட் எனக்கு தேவைப்பட்டுச்சு அந்த டைம். நான் வந்து என் கஷ்டத்தை நான் சொல்றதுக்கு ஒரு ஷோல்டர் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அம்மா மேலதான் வச்சேன். இவரை வந்து அதுக்காக நான் இவரை பார்க்கவே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. குறைஞ்சிருச்சு. இந்த ரீசன் அவர் அந்த மாதிரி சொன்ன ஒரு வார்த்தை அது வந்து ஒரு அம்மா கண்டி ஒரு ஆறுதல் வார்த்தையாச்சும் சொல்லிருக்கலாம். சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்ல தங்கம் நீ கவலைப்படாத நான் சொல்றேன் அம்மா நல்லா இருப்பாங்க. அம்மா நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அந்த டைம்ல கூட நம்ம வந்து ஒதுக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல நான் வந்து நிறைய அவர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணேன். அப்புறம் அம்மாவை ஃபுல்லா கியூர் பண்ணி நான் கொண்டு வர ஒரு 6 to 8 months ஆச்சு. அதுக்குள்ள வந்து நிறைய என்னோட லைஃப்ல வந்து மாறிச்சு. ஃபைனான்சியலா நான் நிறைய கஷ்டப்பட்டேன். வேலை போச்சு, அம்மா ஹெல்த், இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இது எல்லாமே ஒரே ஷார்ட்ல. ஃபர்ஸ்டில் வந்து நான் ஸ்ட்ராங்கா நின்னேன் என் அம்மாக்காக. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு. ஓகேவா அப்படியே அப்படி போயிட்டு இருக்கு. திரும்ப அவர்கிட்ட வரப்போ அவர் ஒரே ஒரு காரணம் சொன்னாரு இவ்வளவு நாள் நீ என்ன தேடல. பட் நான் இதுக்கு இந்த டைம்லயும் இவ்வளவு பிஸி டைம்லயும் நான் அவரை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஃபுல் அட்டென்ஷன் அவருக்கு கொடுக்கல அம்மாவை தான் பார்த்தேன் அப்படின்னு. இவ்வளவு நாள் நீ என்ன தேடாதனால உனக்கு நான் 1 வருஷம் டைம் தரேன்னு சொன்னாரு. 1 வருஷம் டைம் தரேன் நான் ஓகே சொன்னேன். ஓகே சொல்லி டிசம்பர்ல தான் என்னோட பர்த்டே வரும். என் பர்த்டேக்குலாம் நல்லா தான் விஷ் பண்ணாரு. அப்ப எனக்கு தோணுச்சுல அவர் வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டாரு ஐ ஸ்டில் லவ் மீ அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. அதோட வந்து என் பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு என்னை பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிட்டு அவரோட வேலையே அதுதான் பிளாக் அன்பிளாக் பிளாக் அன்பிளாக் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாரு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அதுக்கப்புறம் இன்னெல்லாம் ஞாபகம் இருக்கு 20ஆம் தேதி 2ஆம் மாசம் எனக்கு கால் பண்ணாரு. அவர் வந்து ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டது யாருமே இல்லை என்ன தவிர அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார். இப்போ வந்து அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்க. சொல்லிட்டு அப்போ என்கிட்ட சொன்னாரு உங்ககிட்ட நான் நிறைய பேசணும்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன் ஸ்டில் காட் டைம். நீ எனக்கு கொடுத்த 1 வருஷம் டைம் என்கிட்ட நிறையவே இருக்கு. நீ என்னை பத்தி நிறைய புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேசலாம் அப்படின்னு நான் சொன்னேன். 20ஆம் தேதி நான் அதை சொல்றேன். 3ஆம் மாசம் கரெக்டா ஒரு மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாரு. நீ இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன்னு என்று சொல்றாரு. 5 வண்ண பூவே என்னமா நல்லதான் போயிட்டு இருந்துச்சு. சடனா வந்து என்கிட்ட சொல்றாரு கல்யாணம் பண்ண போறேன் இனிமேல் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போ கூட நான் கேக்குறேன் நீ யார கல்யாணம் பண்ண போற. அது மனசு வந்து உடைஞ்சிருச்சு. பதில் வந்து யார கல்யாணம் பண்ண போறேன் நான் கேக்குறேன். சொல்றாரு யாருன்னு நான் உனக்கு உங்க வீட்டுக்கு பத்திரிக்கை அனுப்புறேன் நீ அப்ப தெரிஞ்சுக்கோன்னு என்ன சொல்றாரு. வீட்டுக்கு பத்திரிக்கை அனுப்புறானா? மார்ச்ல வந்து நான் கல்யாணம் பண்ண போறேன்னு என்கிட்ட சொல்றாரு. நான் எப்போலாம் கேட்கல. அப்ப சொல்லிட்டு போன வச்சுட்டாரு. அப்ப நானும் வந்து யோசிக்கிறேன் யாரு கல்யாணம் பண்ண போறாரு யாரு கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு வந்து அது ஒரு அழுவுறேன் ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி வெயிட் பண்ண சொன்னாரு. நான் வெயிட் பண்றேன். ஆல் திஸ் while I was waiting for him. நான் வந்து நினைக்கவே இல்லை அவர் வந்து என்னை விட்டுட்டு போயிடுவாரு. அவர் ஜேபில வந்து ஒரு வீட்டுல வந்து ரூம் ரெண்டல் எடுத்து ஸ்டே பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையுமே எனக்கு தெரியும்ல. ஸோ அவங்க வீட்டுல உள்ளவங்கள்ட்ட நான் போன் அடிச்சு நான் கேட்கிறேன். அவங்க வீட்டுல இருந்து ஒரு கேர்ள் இருக்கும். அவர் தங்கச்சின்னு சொல்லுவாங்களா. அந்த கேர்ளுக்கு போன் அடிச்சு நான் கேட்கிறேன் இந்த மாதிரி அண்ணன் கல்யாணம் பண்ண போறாரா சொன்னிச்சு. ஆமா அக்கா அப்படின்னு. நான் யாருன்னு கேட்டேன். அவர் சைல்ட்ஹுட்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கேரக்டர் வந்துச்சுல லைஃப்ல அவங்களோட பேரு தான் இந்த கேர்ள் சொன்னிச்சு. சார் வடகரி இன்னும் நான்
நான் இன்னும் உடைஞ்சு போயிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை வந்து யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி நான் அப்படியே பைத்தியக்காரச்சி மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இது எப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ யார் முன்னாடி, எனக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாரா, இல்ல அவங்களுக்கு அப்புறம் தான் அதை எப்படி எனக்கு கனெக்ட் பண்றதுன்னு தெரியல. எல்லா நேரமும் நான் நல்லா தானே இருந்தேன் அவர் கூட, அந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. நீ வந்து ஆக்சுவலி நீ சின்சியரா தான் லவ் பண்ண. லைக் don't put yourself down in terms of how you love the person. I think you love the person very very. ஒரு தங்கமான பொண்ணு மாதிரி லவ் பண்ண, அதனால தான் உன் பேர் தங்கமா இருந்திருக்கணும். சரியா? நீ தங்கமா தான் லவ் பண்ணிருக்க. சரியா? ஓகே. ஆனா சில ஆம்பளை பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பொண்ணுங்க வரும்போது அவங்கள வந்து மேபி அவன் வந்து அந்த பொண்ணோட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பான், உனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் ரிலேஷன்ஷிப் நீ வந்து டெக்ஸ்ட்லேயே பண்றதுனால அவன் வந்து உன்னை வந்து அவனுக்கு பேச்சும் மனசுல உன்ட்டு வந்து பேசிட்டு இருப்பான். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஐ திங்க் மோஸ்ட் லைக்லி he used you for his emotionally manipulated you. ஸோ ஆக்சுவலி வந்து இன்னும் முடியல கதை, வந்து டெஸ்ட் வந்து இன்னும் இருக்கு. எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க, எனக்கு எண்டே கிடையாதுடா. நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா யாரு கல்யாணம் பண்ண போறேன் எதாவது கேட்டுட்டு இருந்தேன். எல்லாருமே அவங்க ஃபேமிலி, அவங்களோட கசின்ஸ், யார் யார்கிட்டலாம் என்னோட கான்டாக்ட் இருக்கோ, என்கிட்ட கான்டாக்ட் இருக்கோ, நான் எல்லாத்திட்டையுமே நான் கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாருமே ஆமா கல்யாணம் பண்ண போறான்னு தான் சொன்னாங்களே தவிர, ஒரே ஒருத்தவங்க அந்த மேபி அந்த டிராமாக்குள்ள அவங்க வரலையான்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு நான் கால் பண்ணி கேட்டப்போ அவங்க மட்டும்தான் வித்தியாசமா ஒரு பதில் சொன்னாங்க. அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சரியா கேட்கலையான்னு ஒரு மாதிரி யோசனையில இல்ல எனக்கு விளங்கல அப்படி சொல்றேன். அவங்க போன மாசமே கல்யாணம் பண்ணிட்டானே, 2ஆம் மாசம் ஸ்டார்டிங்ல கல்யாணம் பண்ணிட்டானேன்னு என்ன சொல்றாங்க. 2ஆம் மாசம் ஓட்ட போன் அடிச்சு சொன்னா. எஸ் அதுதான். ஆனா 2ஆம் மாசம் என்ன செய்தியில கல்யாணம் பண்ணாரு, என்ன சிச்சுவேஷன் என்கிட்ட அவர் பேசணும்னு நினைச்சாருன்னு கூட எனக்கு தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசியிருக்காரு. ஐ மீன் ஆல் திஸ் while I was waiting for him. ஆனா எனக்கு தான் தெரியாது அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. யாரா இவன்? இங்க இருந்தா இருக்கீங்க, யாரா நீங்களா? ஏன்னா இப்படி போட்டுருக்கீங்க? நீங்களா எங்க இருந்தா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. So wait, அப்பனா that means அந்த பொண்ணு வந்து உனக்கு கல்யாணம் actually that must be true lah. Holy shit, that means he actually, oh my god. How did he? அவங்க சொன்னது ஸ்டார்டிங்ல அவங்க என்கிட்ட பேசிட்டு அவங்க சொன்னாங்க தெரியுமா, நான் தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. ஆக்சுவலி தட் வாஸ் ட்ரூ. எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பிளாக் பண்ணிட்டாரு, திரும்பவும் பிளாக் பண்ணிட்டாரு. நான் அவங்க வீட்டுல போன் அடிச்சு நான் அவங்க வீட்டுல பேசுறேன். அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து என்ன பிடிச்சி ஏசுறாங்க. லைக் அவர் அவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் அவர் மூவ் ஆன் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் கதை போயிருக்கலாம். அவங்க என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுல போன் பேசுறேன்னு சொல்லி எனக்கு போன் அடிச்சு என்கிட்ட அவர் கேட்கிறாரு, ஆமா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு கேட்கிறாரு. நான் வந்து அந்த டைம்ல எதுவுமே யோசிக்கல. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு நல்லா பாசமா பார்த்துட்டு ஒரு பர்சனை நான் வந்து அவ்வளவு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஏசினேன். பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியா மாத்தாங்க? என்னடா நடக்குது? அந்த டைம்ல வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் என்ன பேசினேன், என்ன பண்ணேன், அவர் வந்து என்கிட்ட என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு என்ன திரும்ப திரும்ப கேட்கிறப்போ நான் வந்து என் மனசு திரும்பி கொடுங்க, என் காதல் திரும்பி கொடுங்க எப்பெல்லாம் நான் கேட்கவே இல்லை. என்னோட காசு திரும்பி கேட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. நான் ஸ்பெண்ட் பண்ணேன், என்னோட காசு திரும்பி கொடு. ஏன் மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புண்டை? நானும் அவங்க போட்டு சொத்தா எழுதி கேட்டேன். அந்த காசு சம்பாதிக்க நானும் பெரிய வெல் டு டூ ஃபேமிலி கிடையாது. நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச காசு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நான் கேட்டு நான் பயங்கரமா திட்டுனேன். நாட் டு சே நான் வந்து அவ்வளவு நல்ல பிள்ளைன்னு இல்லை. ஆனா என் மனசு நான் அவருக்கு இமெயில் அனுப்பினேன். நான் போய் உன்னை இப்படி ஏசிட்டேனே அப்படி சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் பண்ணது கூட எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியல. நான் உன்னை அப்படி ஏசிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த நைட். அந்த 2.5 years ஆச்சு இது நடந்து. அவருக்கு ஒரு குழந்தையே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். இது ஆல் திஸ் while வந்து அது ரொம்ப ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு பீரியட் என் லைஃப்ல. ஏன்னா நான் எதிர்பார்க்கல. அந்த நான் வந்து அவர் கண்ணுல அந்த லவ் பார்த்திருக்கேன், நான் ஃபீல் பண்ணிருக்கேன். திடீர்னு அது இல்ல அப்படின்றப்போ அது வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப நீ யாராச்சும் லவ் பண்றியா இல்லையா? வீட்ல பார்த்தாங்க அரேஞ்ச் மேரேஜ். அதெல்லாம் கல்யாணம் பண்ணல, கோயிங் டு மேரி. பண்ண மாதிரி ஒரு நல்ல லைஃப். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், லைக் நீ வந்து அந்த எண்டிங்க பார்க்காத, நீ வந்து இப்படி பாரு இந்த ரிலேஷன்ஷிப்பை. ஒருத்தர் வந்து
மனசை லவ் பண்ணல, தங்கமா லவ் பண்ணல. சோ உனக்கு ஒருத்தர் லவ் பண்ணணும்னு இப்படி உனக்கு புரிஞ்சிருக்கல. ஒருத்தர் மனசா லவ் பண்ணும்போது அந்த ஃபீலிங் இருக்கும்ல. உனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ் வரும்போது அவரும் உன்னை வந்து லவ் பண்ணுவாரு. அந்த லவ் வரும்போது உனக்கு இந்த லவ்வோட உனக்கு ஒரு பெரிய லவ் வரும். ஐ ஹோப்ல நான் வந்து ரிசீவிங் சைட்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்பவுமே கொடுத்துட்டேன், ஒரு ரிசீவிங் சைட்ல இருந்து பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆசை இருக்காது, அது ஒரு சின்ன ஆசை தான். அது உனக்கு வரப்போ ஒரு கணவர் வந்து நான் சத்தியமா சொல்றேன் உனக்கு அவ்வளோ லவ் கொடுப்பாரு. உன் மனசுக்கு நிறைய பேர் லவ் கொடுப்பாரு. ஏன் கமெண்ட்லயே நீ போய் பாரு, இந்த எபிசோட் வரும் எல்லாரும் உனக்கு அவ்வளோ லவ் கொடுப்பாங்க. தங்கமான பொண்ணு உனக்கு யாருமா அம்முன்னு பேர் வச்சா, அந்த அம்முன்னு சொல்லுறேன் தூக்கி போடு, உன் பேர் இனிமேல் தங்கம். So thank you so much for calling தங்கம். Thank you ஜீவன், thank you. Okay, bye. Bye. So I just want to say எவ்வளோ ஒரு பேசிக்கான விஷயம். எனக்கு I want to be the receiving end of love. It's such a simple thing that we all take for granted, but look at someone here who's like eagerly waiting for it. Like that's all they want. So நிறைய பேர் வந்து நீ ஃபோன் அடிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து லவ் ஈஸியா கிடைக்குது. சில பேர் லவ் கிடைச்சி ஏமாத்துறீங்க. ஆனா ஒருத்தவங்க வந்து அவங்க லவ்வே கொடுத்து அந்த லவ்க்கு அவ்வளோ ஆசைப்படுறாங்க. ஸோ love is such a hard emotion to have, and you will never know how you want to be loved until you lose it. So I think what தங்கம் felt is very very, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் நினைச்சு கூட பார்க்கல ஒருத்தவங்க வந்து காதல் கண்டி இவ்வளோ ஏங்குவாங்கன்னு. But I hope அவங்களுக்கு இப்போ வந்து கல்யாணம் நடக்க போகுது. ஸோ அந்த கல்யாணத்துல அந்த புருஷன் வந்து எப்பா நீயாச்சும் தங்க மனுஷனாரு, அவங்களுக்கு வந்து அவ்வளோ காதல் கூட. ஏன்னா உனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு சீஸ் பிடிக்கலன்னு சொல்லி அவங்க சீஸ் சாப்பிடாம இருந்திருக்காங்க. என் குடும்பம் சைவம் இருந்துச்சு, என்னால் சைவமே இருக்க முடியாது. அந்த பிள்ளை பாரு தங்க பிள்ளைப்பா. உங்களுக்கு இந்த மாதிரி காதல் கதை இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் கூகுள் டாக் இருக்கு. நிறைய பேர் கேட்குறீங்க இப்ப காதல் சப்மிட் பண்றது. அந்த கூகுள் டாக்ல உங்க கதை சப்மிட் பண்ணுங்க. நாங்க டீம் வந்து உங்களுக்கு ஃபோன் அடிச்சு நாங்க கேட்போம். அப்போ நீங்க வந்து கதையை சொல்லலாம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. With that being said, my name is Jeevan and this is காதலா காதலா.